ஹாய் ஸ்பைடிஸ். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா நான் ரொம்பவுமே ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி தான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தர்பூசணி பழத்தோட விற்பனைகள் பாத்தீங்கன்னா அதிகமாயிருக்கு. அது அதிகரிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுத்துறை அதிகாரிகள் இந்த ரோட் ஓரத்துல உள்ள இந்த தர்பூசணி கடைகளை விசிட் பண்ணி அங்க ஆய்வு நடத்துறது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ல நிறைய அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம். சோ அதுல நான் பார்த்தது வந்துட்டு என்ன ரொம்பவுமே வந்துட்டு அதை பத்தி பேசணும் அப்படின்ற பாதிப்படைகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அது என்னன்றத பத்தி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா, உணவுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உணவுத்துறை அதிகாரி, உணவை ஆய்வு செய்ய தெரியாத உணவுத்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு யூசுவலா எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி சென்னையில நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரோட்டோரத்துல உள்ள ஒரு கடைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ரோட்டோரத்துல உள்ள ஒரு தர்பூசணி கடைனாலே பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்டா பார்த்திருப்போம். ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள வெட்டி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சைடு வந்துட்டு ஓப்பனா இருக்கும். ஸோ அப்படி ஓப்பனா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது வழியா ஈக்கள் கொசுக்கள் போறதுனால அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இல்ல, அன்ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றதுக்காகவும் அதை ஆய்வு செய்யறதுக்காகவும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா அங்க உள்ள தர்பூசணி பழத்துல ஏதாவது எலி கடிச்சிருக்கா, இல்லைன்னா இனிப்புக்காகவும் கலருக்காகவும் ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத வந்துட்டு ஆராய்ச்சி செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம உணவுத்துறை அதிகாரிகள் வந்துட்டு போயிருக்காங்க. சோ அது நல்ல விஷயம் தானடா. அதுல என்னடா உனக்கு பேசுற அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு நான் ஆதங்கப்படுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது நல்ல விஷயம் தான். பட் அவங்க ஆய்வு செய்த விதம் தான் பாத்தீங்கன்னா தவறானது அப்படின்ற மாதிரி எனக்கு தவறு அப்படின்றே பாத்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பத்தி இது எப்போ நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 28th வந்துட்டு நடந்திருக்கு. 20ஆம் தேதி வந்துட்டு மார்ச் மாசம் வந்துட்டு நடந்திருக்கு. சோ நான் பார்த்தது ஒரு சாட்டர்டே போல வந்துட்டு பார்த்திருந்தேன். சோ இதை பத்தி யாராச்சும் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை பத்தி யாருமே வந்துட்டு பேசல. சோ நம்மளோட ஒரு டெக் சேனலா இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும்னு எனக்கு தோணுனதுனால தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறோம். சோ அதை அவங்க எப்படி ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த ஒரு 10 தர்பூசணி பழத்தை வாங்கி அதை ரோட்ல போட்டு வெட்டியிருக்காங்க அப்படின்றத விட கொதறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை கொதறி அதை எப்படி வெட்டணும்ன்றது தெரியாம அந்த அளவுக்கு மோசமா அதை வெட்டி, அதுக்கு அடுத்தபடியா ரொம்பவுமே தவறான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷூவை கூட கழட்டாம, ஈவன் நம்ம ஃபுட்டை வந்துட்டு கால்லயே மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். பட் அவரு பாத்தீங்கன்னா ஷூவை கூட கழட்டாம ஷூலயே பாத்தீங்கன்னா அந்த பழங்களை எல்லாம் மிதிச்சு இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த ஆய்வை வந்துட்டு அவரு பண்ணியிருக்காரு. சோ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். ஒரு குரங்குக்கு நம்ம வாழைப்பழத்தை கொடுத்தா கூட அது உரிச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்கும். ஈவன் நீங்க கொடுக்கும்போது அது கீழே விழுந்துட்டா கூட அதை தொடச்சு சாப்பிடணுன்ற ஒரு சென்ஸ் பாத்தீங்கன்னா குரங்குக்கே இருக்கிறப்போ, ஒரு உணவுத்துறை அதிகாரிக்கு ஒரு உணவை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரியாதான்ற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எழுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல எது மிருகம் அப்படின்ற ஒரு கேள்வியுமே பாத்தீங்கன்னா வருது. உங்கள யாருக்காச்சும் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு பாதிக்கிற ஒரு விஷயமா வந்துட்டு தெரிஞ்சுது. சோ ஒரு உணவுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர் எல்லாம் உணவுத்துறை அதிகாரி என்றால், உணவை தயாரிக்கும் விவசாயி என்ன துறை என்ற ஒரு கேள்வி வருது. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒருத்தரை வந்துட்டு இந்த மாரி படிச்சுட்டு வந்தும் பாத்தீங்கன்னா, உணவை எப்படி கையாளணும், எப்படி ஆய்வு செய்யணும்ன்ற ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு பெர்சன் உணவுத்துறை அதிகாரியா இருக்கிறதுக்கு பதிலா, இந்த உணவுத்துறை அதிகாரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர்ஸா இருந்தா அவங்களுக்கு உணவை எப்படி கையாள வேண்டும் என்றும் தெரியும்.
உணவுக்கு ஆனா சரியான மரியாதையும் கிடைக்கும் என்பதுதான் பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி சின்ன கடையில மட்டும் தான் பாத்தீங்கன்னா மோஸ்டா நம்ம பாக்குறது இந்த மாதிரி சின்ன கடையில தான் வராங்க. அவர் எஸ்எஸ் பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிருக்காரு, அதெல்லாமே வந்துட்டு பண்ணிருக்காரு. பட் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதனால நான் வந்து மேக்ஸிமம் நம்ம தெருவோர கடைகள் 30,000 கடை நமக்கு சென்னையில் இருக்குது. நான் இதை எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதே எனக்கு போதும். ஆனால் பெரிய கடைகள் அப்பப்போ எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அவங்க மேலே எந்த விதமான தயதோஷனும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கும். மாட்டு சனி நக்கி பார்த்தது கழுதப்பியை மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மோஸ்டா மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன கடையில தான் விரும்பி நிறைய சாப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன கடைகள் பார்த்தோம்னா சிட்டியில 30,000 கடைகள் கிட்ட இருக்கான். அவருக்கு அதை போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு, அதை ஆய்வு பண்றதுக்கு கரெக்டா இருக்கான். ஸோ இதை தாண்டி பெரிய கடைகள்ல இருந்து எப்பயாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தா மட்டும்தான் வந்துட்டு போவாராம். ஏன்னா பெரிய கடைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே 95 to 98% வந்துட்டு எல்லாமே தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. ஸோ அதனால கம்ப்ளைண்ட் வந்தா மட்டும்தான் அவர் வந்துட்டு போவாராம். பட் இதுலயும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, தெருவோரத்துல உள்ள கடைகளை வந்துட்டு மக்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க அவுட்ல வெளியில வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது ஹைஜீனிக்கா இல்லைனாலும் கண்டிப்பா மக்கள் கிட்ட வந்துட்டு மாட்டிப்பாங்க. அவங்களே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயாச்சும் வந்துட்டு வெளியே வச்சு குக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? சோ அப்படி இருக்கும்போது எங்க போய் ஆய்வு செய்யறது இங்க முக்கியமான விஷயமா வந்துட்டு இருந்துட்டு இருக்குன்றத நீங்களே பாருங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்லையா இல்லைன்னா ரோட் சைட்ல இருக்க கடைகள்லயான்றத நீங்களே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, இதை தாண்டி இவங்க ஆய்வு செய்ய வேண்டியது ரோட் சைட்ல போட்டிருக்க தர்பூசணி கடைகளை கிடையாது. அவங்க எங்க இருந்து வாங்கிட்டு வராங்க, அதாவது மெயினா இவங்க மருந்து வந்துட்டு போடுறாங்க அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா, மருந்து போடுற இடமே வேற. அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா இவங்க வாங்கிட்டு வராங்க. சோ இவங்க ஆய்வு நடத்த வேண்டியது மெயினான இடம் அதுதான். பட் அதை விட்டுட்டு இவங்க வந்துட்டு மருந்து போட்டதை விற்கணுன்ற இன்டென்ஷன் இவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. இவங்க வாங்கி சேல் பண்ணணுன்றதுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட இன்டென்ஷன். பட் ஆனா வாங்கிட்டு வந்தவங்களை பிடிச்சிட்டு செஞ்சவங்களை விட்டுட்டு வாங்கிட்டு வந்தவங்களை பிடிச்சி அவங்க 2,000 ஃபைன் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் தரல. அது மட்டும் இல்லாம இது ஃபுட் விஷயத்துல மட்டுமே கிடையாது, எல்லா விஷயத்திலுமே. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹெல்மெட், நம்ம ரோட்ல ஹெல்மெட் போடாம போனா, அதாவது இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஹெல்மெட் போடாம போனா அதுக்கு வந்துட்டு ஃபைன் போடுவாங்க. பட் ஆனா அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு இல்லாத ஹெல்மெட்டை தயாரிக்கிற கம்பெனியை வந்துட்டு போய் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஃபைன் போட மாட்டாங்க. ஸோ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இல்லாம ஹெல்மெட் பண்றது தப்பு கிடையாது. அதை வாங்கி நம்ம ரோட்ல வண்டி ஓட்டுறது தான் பாத்தீங்கன்னா தப்பு. ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதுவுமே. ஸோ இதுல கெமிக்கல்ஸ் ஆட் பண்றது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்கள விட்டுறாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து செல் பண்ற இவங்களை பிடிச்சி இவங்களுக்கு 2,000 ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையோட வேர்ல இருந்து அதை புடுங்கி எறியாம அதுக்கு மேல இருந்து வந்துட்டு அவங்க வெட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வெட்டி விட்டு அது திரும்ப திரும்ப வளரதானே செய்யும். ஸோ இது எந்த விதத்துல நியாயம்ன்றது வந்துட்டு தெரியல. ஸோ இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை வாயில இருந்த லாலிபாப்பை புடுங்கி அவங்க வாயில வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை விட இது எப்படி டீசெண்டா சொல்றதுன்றது எனக்கு தெரியல. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டா சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு சோ இந்த வீடியோ கிளிப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு வெட்டி, எந்த அளவுக்கு, அதாவது ஷூவை கூட கழட்டாம அதே காலோட அதை மிதிச்சு, இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அதை நக்கி மட்டும் தான் பார்க்கல, மிச்சபடி எல்லாமே வந்துட்டு அவர் பண்ணிருப்பாரு. வீட்டுல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. சோ இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவுமே கொடூரமா வந்துட்டு ஒரு ஆய்வை வந்துட்டு பண்ணிருப்பாரு. சோ ப்ராப்பரா எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, சேம் இது ட்ரெண்டிங்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல நான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். சோ அதே மாதிரி கிருஷ்ணகிரின்ற ஒரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. அங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு பழத்தை எடுத்து 2ஆ வெட்டி அதை டிஷ்யூ பேப்பர்ஸை வச்சு இந்த மாதிரி ப்ராப்பரா வந்துட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. பட் திரும்பவும் நான் சொல்றது அதுதான், எங்க வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸை கலக்குறாங்களோ அங்க போய் வந்துட்டு முதல்ல பண்ணணும். பட் அவங்க இதை பண்ணிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இதை ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய முறை பாத்தீங்கன்னா இதுதான். இதை தாண்டி இதை ரோட்ல போட்டு வெட்டி இந்த அளவுக்கு பண்றது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சரியான ஆய்வாவே இல்ல அப்படின்றதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த நியூஸ்லயே போட்டிருந்தாங்க, எத்தனை பேர் இதை பார்த்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய யூடியூபர்ஸும் வந்துட்டு கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஏன் இதை பத்தி யாருமே பேசல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இதை தாண்டி மதன் கௌரி மாதிரியான யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி வந்துட்டு பேசியிருக்கணும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பத்தி ப்ரோ நீங்க கண்டிப்பா பேசணும். ஸோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களோட சைட்ல இருந்து நீங்க இதை பத்தி R&D பண்ணி உங்களோட வீடியோ நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மரியாதையா இந்த வீடியோவை போட்டிருப்பேன், அதாவது பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாம நம்ம பெரிய இடத்துல மட்டும் போய் ஆய்வு பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது.
ரோட் சைட்ல உள்ள கடைகளும் கம்ப்ளைண்ட் இல்லாம பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம இவங்க இஷ்டத்துக்கு ரோட் சைட்ல உள்ள கடையில எப்படினாலும் போயிட்டு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்துட்டு நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நம்மளது ஒரு டெக் சேனல் தான். பட் இந்த மாதிரி யாரும் பேசாத ஒரு விஷயங்களை பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாரும் பேசாம வேற ஏதாவது கண்டென்ட் நீங்க பேசணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. அதை பத்தி நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Pairi signing off.